உண்மைய பேச கத்துக்கோங்க. ஆரம்பத்துல அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அதுவே பழகிருச்சு அப்படின்னும்போது, பொய் சொல்லவே கூச்சமா இருக்கும். எப்பயுமே உண்மைக்கு தான் வலிமை அதிகம். ஏன்னா, ஒரு உண்மைய எத்தன முறை எந்தெந்த இடத்துல கேட்டாலும், அதோட தன்மை மாறாம, அத அப்படியே தைரியமா பேசக்கூடிய துணிச்சல் அது நமக்கு குடுக்கும். அதுவே ஒரு பொய்ய சொன்னா, இடத்துக்கு இடம் பேசக்கூடிய தன்மையும், வார்த்தைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பொய் அப்படின்றது அப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வேணா நம்மள காப்பாத்துற மாரி நமக்கு தெரியும். ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் சபையில நம்மள அவமானப்படுத்தி வேடிக்கை தான் பார்க்கும். நம்மளோட வெற்றிக்கு தடையா இருக்கக்கூடிய 6 விஷயங்கள். 1. எதிர்மறையான சுய பேச்சு. 2. தோல்வி பயம். 3. தெளிவான இலக்குகள் இல்லாம இருக்கிறது. 4. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. 5. தேவையில்லாத நச்சு உறவுகள். 6. மாற்றத்தை எதிர்கொள்றதுக்கு தயங்குறது. வாழ்க்கையில முன்னேறதுக்கு சிலர் பயன்படுத்தக்கூடிய குறுக்கு வழிகள். அடுத்தவங்களோட உழைப்ப திருடுறது, அந்தஸ்துல முன்னேறி இருக்கவங்களுக்கு ஜால்ரா அடிச்சு தன்னோட பிழைப்ப ஓட்டுறது, ஏழைகளோட ஏழ்மைத்தனத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது, நம்புனவங்களுக்கு துரோகம் செய்றது, தவறே செய்யாத ஒரு நபர் மேல அவதூறு பரப்புறது, தன்னை பத்தி பெருமை பேசணும் அப்படின்னு 2 நபர்களை தனக்காக உருவாக்கி வச்சுக்கிறது. அன்பா பழகணும் அப்படின்றத விட அளவோடு தான் பழகணும் அப்படின்றத நம்மளோட உறவுகளே நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அதனால வாழ்க்கையில எப்பயுமே தனியா வாழ்றதுக்கும் தயாராகவே இருங்க. ஏன்னா மனுஷங்க ஏன் மாறுறாங்க, எதுக்கு மாறுறாங்க அப்படின்றதே தெரியாம திடீர்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்களுக்கு நீங்க முக்கியம். ஆனா நாளைக்கு அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே இல்ல. இந்த 3 விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமாவே இருக்கணும். 1. நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மள சுத்தி யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா, நம்மள சுத்தி 4 நல்ல நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா, நமக்கு நேர்மறை சிந்தனைகள் அப்படின்றது அதிகரிக்கும். 2. நம்மளோட இலக்குகள், லட்சியம், தேவைகள் என்ன அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா, நம்மளோட தேவைகள் என்ன அப்படின்றது தெளிவடையாத வரைக்கும், நம்மளோட தேடுதல் அப்படின்றது முழுமையடையாது. 3. உங்க சுயமரியாதை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அத விட்டு குடுத்து எதையுமே அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம எப்பயுமே யாருக்கிட்டயுமே தகுதி பார்த்து பழகவும் கூடாது. ஒரு நபரோட வெளிப்பட தோற்றத்த வச்சு, இவங்க இப்படித்தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துரவும் கூடாது. பணம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா பழகுன பழக்கமும், ஒருத்தர் மேல வச்சிருக்க அன்பும் என்னைக்குமே மாறக்கூடாது. தேவையில்லாத உறவுகள் கிட்ட நீங்க காட்டக்கூடிய அன்பையும், உபசரிப்பையும் சில நல்ல உறவுகள் கிட்ட காட்டுங்க. அப்பதான் உங்களோட வாழ்க்கை முழுமையடையும். யார்கிட்டயும் எப்பவும் எதையும் எதிர்பார்த்து நிக்காதீங்க. பெரும்பாலும் உங்களுக்கான விஷயங்கள நீங்களே செய்ற மாரி பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு நீங்க முக்கியம் இல்ல அப்படின்றத உணரும்போது, தயங்காம அந்த இடத்த விட்டு அமைதியா விலகி வந்துருங்க. உங்களோட மதிப்ப உணர்றவங்களோட மட்டும் உங்களோட நேரத்த செலவிடுங்க. நீங்க உங்களுக்கான விஷயங்கள்ல சரியா இருக்கும்போது, அடுத்தவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பத்திலாம் யோசிக்காதீங்க. உங்க தோல்விகளையோ, பலவீனங்களையோ, இல்ல உங்களோட எதிர்கால திட்டங்களையோ, உங்க குடும்ப பிரச்சனைகளையோ, இல்ல ரகசியங்களையோ, உங்களுடைய வரவு, செலவு, வருமானங்களையோ எப்பயுமே யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. இது உங்களோட முன்னேற்றத்த தடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா இந்த மாரி விஷயங்கள நீங்க சொல்றனால, உங்களோட தன்னம்பிக்கை குறையிற மாரியான சில நிகழ்வுகளோ, இல்ல உங்க மேல அடுத்தவங்க பொறாமப்படுறதுக்கான வாய்ப்புகளோ அதிகரிக்கும். நம்ம வாழ்க்கைய நாசமாக்கக்கூடிய 4 விஷயங்கள். சோம்பேறித்தனம், அது நம்மளோட வாழ்க்கையில லட்சியத்த அழிக்கக்கூடிய ஒரு மோசமான செயல். பயம் எப்பயுமே நம்மள பதட்டத்தோடயே வச்சிருக்கும். அடுத்த அடி எடுத்து வைக்க விடாது. நம்ம முன்னேற்றத்த அடியோட அழிச்சிரும். பொறாமை, அடுத்தவங்களோட முன்னேற்றத்த கவனிக்க சொல்லும். தன்னோட வளர்ச்சிய மறக்க செய்யும். மன அமைதிய குறைச்சிரும். கோபம் நம்மளை சுயமா சிந்திக்க விடாது. அவசர முடிவு எடுக்க வச்சிரும். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய ஒரு மோசமான குணம். ஒரு நபர் உண்மையான சிறந்த நபர் அப்படின்றதுக்கான சில அடையாளங்கள். யாருக்கிட்டையுமே தகுதி பார்த்து பழக மாட்டாங்க. தாம் பேசுகிற பழகுற எல்லாத்தையுமே மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உண்மை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களோட பேச்சில் எப்பயுமே ஒரு கம்பீரம் இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. தற்புகழ்ச்சி இருக்காது. மற்றவங்களும் தன்னை புகழணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட பாராட்டக்கூடியவராக இருப்பாங்க. தனக்காக எதையும் யாரும் செய்யணும் அப்படின்னு வற்புறுத்த மாட்டாங்க. அவங்களோட கருத்துக்களை தைரியமாக முன் வைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு நபர் நம்ம கிட்ட பொய்யா பழகுறாங்க அப்படின்றதுக்கான சில அறிகுறிகள். தன்னோட தேவைக்கு நம்மளை தேடி வருவாங்க. ஆனால் நமக்கு ஒரு தேவை அப்படின்னும் போது காணாமல் போயிடுவாங்க. தேவையில்லாத நேரத்தில் வீணா நம்மளை பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையாக நம்ம பாராட்டப்படக்கூடிய இடத்துல இருக்கும்போது நம்மளை ஆதரிக்கவும் மாட்டாங்க. ஏதோ சில காரணங்கள் சொல்லி அந்த இடத்துல இருக்கவும் மாட்டாங்க. நம்மளை பற்றின எல்லா விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் தன்னை பற்றின எந்த விஷயத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க.
நம்மள ஊக்கப்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா, அவங்க நம்மள பத்தியே நமக்கு எதிர்மறை சிந்தனைகள தூண்டி விடுற மாரியான சில விஷயங்கள சொல்லிருவாங்க. நம்மளோட கஷ்டத்த ஒருத்தர்கிட்ட சொன்னா, அத பார்த்து வருத்தப்படுறவங்கள விட, நம்ம இல்லாதப்ப நம்மளோட கஷ்டங்கள மத்தவங்க கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறதும், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா, அத பார்த்து பொறாமப்படுறவங்களும் தான் அதிகமா இருக்கக்கூடிய உலகம் இது. அதனால யாருக்கிட்டயும் எப்பயும் உங்களோட சோக கதைகளையோ, இல்ல உங்களோட பெருமைகளையோ சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு விஷயத்த நம்ம மறந்துறக்கூடாது. நம்மளோட ரகசியங்கள் ஒவ்வொன்னும் நமக்கு வாழ்க்க. ஆனா, அவங்களுக்கு அது ஒரு செய்தி தான். அதனால அத இங்கிட்டு கேட்டுட்டு அங்கிட்டு சொல்றது ஒண்ணும் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது.